إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم ومحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. அன்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவின் இல்லத்திலே அல்லாஹு தாலாவுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றிய பின்னர் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலிருந்து சில விடயங்களை கேட்பதற்காக அல்லாஹு தாலா அருள் செய்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய ஒரு அருளாகத்தான் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நாம் இருக்கின்ற இந்த மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் நோன்புக்கு 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்த மாதம் குறித்து இந்த மாதத்திலே ஆயத்தங்களை இந்த ரமலானை நோக்கி செய்திருக்கின்றார்கள். எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், ரஜப் மாதத்தை நோன்புக்கான பயிர்களை நடுகின்ற மாதம். அந்த ரமலானை நோக்கி நாங்கள் பயிர்களை நடுவதற்கு ஆரம்பிக்கின்ற காலப்பகுதி தான் இந்த ரஜபுடைய காலம். அடுத்து வருகின்ற ஷஅபானுடைய மாதம் அந்த நாங்கள் நாட்டிய பயிர்களுக்கு நீரூற்றி வளர்க்கின்ற காலம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள். மூன்றாவதாக நாம் அடைய இருக்கின்ற 9வது மாதம்தான் இஸ்லாமிய மாத கணக்கெடுக்கும்படி ரமலானுடைய மாதம். அந்த அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற காலம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள். எனவேதான் இமாம்கள் ஓதுகின்ற அந்த துஆவும் அதைத்தான் சொல்கிறது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் அடுத்து வருகின்ற ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்தை செய்து அடுத்ததாக எங்களை ரமலானை அடையச் செய்வாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகாயுத விஷயங்களிலே பல்வேறு மனிதர்கள் ஹீரோக்களாக இருக்கின்றார்கள், ஆனால் மார்க்க விஷயத்திலே ஜீரோக்களாக இருக்கின்றார்கள். இன்று சமூகத்திலே இஸ்லாமிய மாதங்களை கேட்டால் எத்தனை பேருக்கு அந்த மாதங்கள் தெரியும்? அந்த மாதங்களுடைய சிறப்புகளை பற்றி கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய ஆட்கள் ஒரு மாதங்களை சொல்வார்கள், தோவத்து மாதம், பிராத்து மாதம், நெய்னார் முடங்கடந்த மாதம் என்று பழைய ஆட்கள் சில மாதங்களை சொல்வார்கள். அதே போன்று இன்று இருக்கின்ற வாழ்ந்து வருகின்ற இந்த புதிய ஜெனரேஷனுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களைத்தான் தெரியும். இஸ்லாமிய மாதங்கள் குறித்து எந்த கரிசனை மற்றவர்களாக ஒரு சந்ததி வளர்ந்து வருகிறது, வாழ்ந்து வருகிறது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏனென்றால் எமது பழையவர்கள் எப்படி என்றால் மாதப்பிறையை அவர்கள் வைத்து நிறைய விஷயங்களை சொல்வார்கள். மாதப்பிறையிலே கடன் வாங்கக்கூடாது, மாதப்பிறையிலேயே துன்பியல் நிகழ்வுகளை தொடங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதிலே பல தத்துவங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் பிறை பார்ப்பது நோன்புக்கும் நோன்பு பெருநாளுக்கும் மாத்திரம்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்த பிறையை பார்த்து நீங்கள் அந்த நல்ல தலைப்பிறையோடு நீங்கள் அந்த துஆவோடு அந்த நாட்களை ஆரம்பிங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லா ஹிலால ருஸ்திம் வ கைர் என்கின்ற அந்த பிரார்த்தனையை, யா அல்லாஹ், இந்த பிறையை ஒரு நலவான பிறையாக, நேர்வழிக்குரிய பிறையாக மாற்றி தருவாயாக என்ற பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒவ்வொரு மாதங்களிலும் அந்த மாதத்தை எதிர்பார்த்து ஓதிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய மாதங்களிலே 12 மாதங்கள், அது முஹர்ரம் மாதத்தோடு ஆரம்பித்து துல்ஹிஜ்ஜா மாதத்தோடு நிறைவடைகின்றது. அந்த மாதங்களிலே 4 மாதங்கள் புனித மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதில் தொடராக வருகின்ற 3 மாதங்கள் இருக்கிறது. எங்களை விட்டு கடந்து சென்ற 11ஆம் மாதம் நவம்பர் மாதம் அல்ல, இஸ்லாமிய மாதத்திலே 11ஆம் மாதம் துல்காதா.
அடுத்ததாக 12ஆம் மாதம் துல்ஹிஜ்ஜா, அடுத்ததாக முஹர்ரம், அடுத்ததாக இடையில் வருகின்ற 7வது மாதம் ஜூலை மாதம் அல்ல, ரஜபுடைய மாதம் எமது கணக்கீட்டின்படி அந்த மாதத்தை நாங்கள் இப்பொழுது அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா நாட்களை கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், சிறப்புப்படுத்தியிருக்கிறான். நாட்களிலே வாராந்த 7 நாட்களிலே வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான். அதே போன்று சில இரவுகளை அல்லாஹு தாலா மேன்மைப்படுத்தியிருக்கிறான். முஹர்ரம் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் மேன்மைக்குரிய நாட்களாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் மேன்மைக்குரிய நாட்களாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று ரமலான் மாதத்துடைய கடைசி பகுதியிலே வருகின்ற பிந்திய அந்த பகுதி மேன்மைக்குரிய நாட்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று இடங்களை அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்திலே 3 இடங்கள் மிக புனிதமான இடங்கள். முதலாவதாக கஅபத்துல்லா இருக்கின்ற மக்கமா நகரம், அடுத்ததாக மஸ்ஜித் நபவி இருக்கின்ற மதீனா நகரம், அதே போன்று முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா பைத்துல் முகத்தஸ் இருக்கின்ற பலஸ்தீன், அது புனித அல்லாஹ்வுடைய தூதர் சிலாகித்து கூறிய. ஏனென்றால் கஅபத்துல்லாவிலே 2 ரக்காத் தொழுவது என்பது இத்தகைய பள்ளிவாசலிலே 1 லட்சம் தொழுத நன்மை ஒரு அடியானுக்கு கிடைக்கிறது. அந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற பூமி. அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் அந்த பூமி இல்லை என்றால் அங்குள்ளவர்கள் இந்த நாடுகளுக்கு வேலை தேடி வர வேண்டிய நிலைமை வந்திருக்குமாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள்கள் அங்கே கொட்டி கிடக்கின்றது. ஏனென்றால் அந்த புனித கஅபத்துல்லாவுடைய பரக்கத்தினார். அடுத்ததாக 2வது 1000 ரக்காத் தொழுத நன்மை மஸ்ஜித் நபவியிலே ஒரு தொழுகை நிறைவேற்றினார். 3வதாக முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா, அல்லாஹ்வுடைய தூதர் அதை நோக்கி 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் அதை கிபிலாவாக கொண்டு தொழுதிருக்கின்றார்கள். அந்த பைத்துல் முகத்தஸிலே அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நாங்கள் 2 ரக்காத் தொழுதால் 500 ரக்காத் தொழுத நன்மைகள் அல்லாஹு தஆலா தருகின்றான். இப்படி அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்திய மாதங்களில் ஒன்றான இந்த ரஜபுடைய மாதத்திலே நான் நினைக்கின்றேன் இன்று 21வது பிறையிலே இருக்கின்றோம். 27வது நாளிலே இந்த ரஜப் மாதத்திலே முஸ்லிம்களுக்கெல்லாம் ஒரு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட அந்த இரவைத்தான் நாங்கள் மிஹ்ராஜுடைய இரவு என்று சொல்கின்றோம். இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே, அதாவது மீனுக்கு தண்ணீர் எப்படி இங்கிதமாக அவனுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அமைகின்றதோ அதே போன்றுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே தொழுகை என்பது அவனுடைய வாழ்க்கையில 2 கலந்த ஒன்றாக அமைந்திருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம், எமது பிரதேசத்திலே வாக்காளர் பட்டியலை நாங்கள் பார்த்தால் அபரிமிதமான எண்ணிக்கையை கொண்ட மனிதர்கள் இருப்பதை பார்க்கலாம். ஆனால் தொழுகை என்று வருகின்ற பொழுதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய சகோதரர்கள் தான் அதிலே. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறை நிராகரிப்புக்கும் தொழுகைக்கும் அவர்களுக்கு வித்தியாசம் தொழுகையாக இருக்கின்றது. யார் தொழுகையை விட்டு விட்டானோ அவன் இறை நிராகரித்து விட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே எமது பிரதேச ஜிஎஸ்டைய பட்டியலுடைய நாங்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை சகோதரர்கள் என்று தொழுகைக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம், அதாவது நீங்கள் மா சலக்கக்கும் பி சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது என்ன? அவர்கள் சொல்லுகின்ற 3 காரணங்கள். காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், முதலாவது சொல்வார்கள், நாங்கள் உலகத்திலே வாழுகின்ற பொழுது தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நக்கு நுத்தீமுல் மிஸ்கீன், ஏழை எளியோருக்கு நாங்கள் அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து உணவளிக்கவில்லை. வகுன்னா நகூலு மால் ஹாயிலீன், இந்த உலக இன்பங்களிலே நாங்கள் மூழ்கி தவித்தோம் என்று அவர்கள் அந்த சுவர்க்கவாசிகளுடைய கேள்விக்கு பதில் அளிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான வழியாக இருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய இம்மை வாழ்க்கை மாத்திரமல்ல, மறுமை வாழ்க்கையின் விமோசனம் அதிலே தங்கியிருக்கிறது. நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுகின்றான் தொழுகின்ற மனிதன், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றான், ரிஸ்குடைய வாயில் அவருக்காக திறந்து விடப்படுகின்றது.
அதே போன்று தொழாத மனிதர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே பெரும் பெரும் அநியாயங்களுக்கு பேர் போன ஃபிரௌன், ஹாமான், உபய் இப்னு ஹலஃப் இப்படியானவர்களோடு எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே தொழாதவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே இம்மி அளவும் பெருமானமற்றவர்களாக மாறுகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று தொழுகின்ற மனிதர்களாகிய நாங்களும் சில விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு தொழுகையாளை விடயத்திலே அந்த தொழுகையிலே நுழைந்து விட்டால் 4 விஷயங்கள் வர வேண்டும் என்று சூரா மூமினூன், சூரா மாரிஜ் என்கின்ற அந்த 2 சூறாக்கள் வருகின்ற 4 வசனங்களை வைத்து சொல்கிறார்கள். முதலாவது, தொழுகையிலே நுழைந்து விட்டால் எங்களுக்கு உள்ளச்சம் வர வேண்டும். நான் நிற்பது என்னை படைத்த அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு முதலாவது வந்து நிற்க வேண்டும். இன்று பலர் எத்தனை ரக்காத் தொழுதோம் என்பதை கூட மறந்து செயற்படுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே முதலாவது ஹுது என்கின்ற உள்ளச்சத்தை நாங்கள் வரவழைத்துக் கொள்வது. இரண்டாவது, அது தொழுகையிலே வஜஹத் ஓதக்குள்ள மட்டும் சோடா போத்தல் கேஸ் போல வந்து விட்டு போகக்கூடாது. சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அந்த உணர்வு எங்களுடைய தொழுகையிலே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமுன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவதாக வல்லதீனஹும் யுஹாஃபிதூன், அவர்கள் தொழுகை விஷயத்திலே மிக பேணுதலாக இருப்பார்கள். ஆனால் சமூகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது பருவகால முஸ்லிம்கள் வருவார்கள், நோன்பு வருகின்ற பொழுது அவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு பள்ளி வாசல்கள் எல்லாம் நிறைந்துவிடும். ஆனால் சவ்வால் தலைப்பிறையோடு மீண்டும் காணாமல் போய்விடுவார்கள். நான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் இருக்கின்ற வேளையிலே அங்கே ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், ஒரு பள்ளி வாசலை காணவில்லை என்று. அப்பொழுது நான் யாரோ கடத்தப்பட்டு விட்டார்களோ என்று அங்கே போய் பார்த்த பொழுது சவ்வால் தலைப்பிறையோடு பள்ளிக்கு வந்தவர்களை காணவில்லை. பிடித்து தருபவர்களுக்கு சுவர்க்கத்திலே நல்ல நன்மாராயங்கள் வழங்கப்படும் என்ற செய்தியை நான் பார்த்தேன். அப்படி பருவ காலங்களிலே ஒரு முஸ்லிம் தொழுகின்றவர்களாக இருந்துவிட்டு சவ்வால் தலைப்பிறையோடு மீண்டும் பழைய நிலைக்கு செல்லுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் உலகத்துக்கு வந்ததும் முதலாவது சொல்லப்படுகின்ற அதான் இகாத் ஏன் சொல்ல வேண்டும்? அதற்கு ஒரு தத்துவத்தை இஸ்லாம் அறிஞர்கள் சொல்வார்கள். ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே கண் வைத்து விட்டால், அவன் வந்து விட்டால், நீ மரணம் வரை நிறைவேற்ற வேண்டிய இபாதத் ஒன்று இருக்கிறது, அதற்கான அழைப்புத்தான் இப்பொழுது உனது இடது காதிலே சொல்லப்படுகின்றது என்ற அந்த உணர்வை அதற்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே எந்த நேரத்திலும் நாங்கள் தொழுகைக்கு பிரியாவிடை கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரண வேளையிலே உயிர் பிரிகின்ற கட்டத்தில் கூட அவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்ன? அஸ்ஸலா அஸ்ஸலா என்றுதான் அவருடைய உயிர். அந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தொழுகையை நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடக்கூடாது. நாலாவதாக, உரிய நேரத்துக்கு தொழுகின்ற பழக்கம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு நபி கேட்கின்றார், இபாதத்திலே அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான அமல் எது என்று கேட்கப்பட்டதற்கு அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அந்த உரிய நேரத்துக்கு அந்த தொழுகையை நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழாத மனிதர்கள் தொழுகையை நோக்கி வர வேண்டும். ஏனென்றால் இன்று நாங்கள் காண்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் மரணம் எங்களை துரத்தி கொண்டிருக்கின்றது. பிடரி நரம்பை விட எங்களுடைய மரணம் நெருக்கமாக இருக்கிறது. நான் போன ஜும்மாவிலே, சென்ற ஜும்மாவிலே, அதாவது அக்குருணையிலே ஹசனா பள்ளிவாசல் ஒரு பிரபலமான, நமது ஊரை போன்ற ஒரு பள்ளிவாசலை போன்ற பிரபலமான பள்ளிவாசல், அங்கே மிம்பரிலே இருந்த இமாம் அவர்கள் கொத்பா ஓதி, அரபு கொத்பா ஓதுகின்ற வேளையிலே நெஞ்சி வலிப்பதாக சொல்கிறார். அவரை இறக்கி எடுத்த அடுத்த நிமிடம் அவரை உயிர் போகிறது. எனவே எங்களுடைய மரணம் எந்த நேரத்தில் எங்களை கோலச்சும் என்று சொல்ல முடியாது. எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே எனது முடிவை நல்ல முடிவாக ஆக்கித்தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எங்களுடைய மரணம் எந்த நேரத்தில் எங்களை கோலச்சும் என்று சொல்ல முடியாது. எனவே நாங்கள் தொழாத மனிதர்களை பள்ளியோடு இணைப்போம். தொழுகின்ற மனிதர்கள் எங்களது தொழுகைகளை உள்ளச்சமுள்ள தொழுகைகளாக மாற்றுவோம். அதனூடாக அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், தொழுகையிலேயே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு விடயமும் அந்த தொழுகைக்கான உள்ளச்சத்தை தர வேண்டும். நாங்கள் வுது செய்ய சென்று விட்டால் கூட
அந்த ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் நபீசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற அந்த முன்மாதிரியான அந்த பெண்மணி சொல்வார்கள், ஷாஃபி இமாம் அவர்கள் வுது செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை கண் வைத்து பார்க்க வேண்டும் போல இருக்குமாம், அவ்வளவு அழகாக அந்த வுதுவை செய்வார்களாம். ஆனால் இன்று மனிதர்கள் உலகாத விஷயங்களை பேசிக்கொண்டு, ஏனென்றால் அந்த இமாம் அவர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகின்றேன், எனவே அந்த சந்திப்பதற்கான ஆயுத்தத்தை நான் இந்த வுதுவினூடாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மிக மிக வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் போல இருக்குமாம் அந்த வுது செய்கின்ற அழகை. ஏனென்றால் அவ்வளவு அழகாக அந்த வுதுவை செய்துவிட்டு செல்வார்களாம். எனவே தொழுகைக்கு நுழைகின்றதிலிருந்து நாங்கள் படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப் போகிறேன் என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு இமாம்கள் பல ஷரத்துக்களை சொல்வார்கள். அந்த ஷரத்துக்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பல தத்துவங்களை சொல்கிறது. அதிலே நேரம் நுழைந்திருத்தல், இஷா தொழுகை என்றால் இஷா தொழுகைக்கான நேரம் நுழையாமல் தொழ முடியாது. அதில் இருக்கிற தத்துவம் பலது இருக்கிறது. எங்களிலே இந்த இடத்திலே 60 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், 70 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், 80 வயதை கடந்தவர்கள் இருக்கிறோம், அதைவிட குறைந்த வயதை கிடைத்தவர்கள் இருக்கிறோம். நான் இந்த நிமிடம் எனக்கு மரணம் மரமாக இருந்தால் நான் அல்லாஹ்வுக்கு உண்மைக்குண்மையான அடியானாக வாழ்ந்திருக்கிறேனா, இறைவனை சார்ந்தும் மனிதர்களை சேர்ந்தும் நடந்திருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு அடியானுக்கும் அந்த நேரம் நுழைகின்ற விஷயம் அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. தொழுகையிலே நாங்கள் அவுரத்தை மறைக்கிறோம். நாங்கள் தொழுகின்ற முன்சபுலே நிற்கின்றவர்களுடைய சாரணிலே ஒரு ஓட்டை இருந்தால் நாங்கள் அதை சொல்லாமல் எங்களுக்கு மனம் நிம்மதி வருவதில்லை. ஏனென்றால் அது தொழுகையுடைய ஷரத்து. ஆனால் அந்த ஷரத்து இன்னும் ஒரு தத்துவத்தை எங்களுக்கு சொல்கிறது. நான் முன்சபுலே நின்று கொண்டிருக்கிறேன், என்னுடைய வெளிரங்க அவுரத் மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய உள்ரங்க அவுரத்தின் நிலைமை என்ன, என்ன தனிப்பட்ட வாழ்க்கைய நிலை என்ன, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நான் மனைவி பிள்ளைகளோடு எப்படி நடக்கிறேன், இந்த சமூகத்திலே நான் புலங்குகின்ற பொழுது எப்படி நடக்கிறேன் என்கின்ற எண்ணூறு விடயங்கள் எங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் வெளியே தருகின்ற அவுரத்தை மறைத்துக் கொண்டேன், என்னுடைய உள்ரங்க அவுரத் எந்த அளவு தூரம் நான் தூய்மையாக இருக்கிறேன், நான் அதிலே 100% நன்றாக நடக்கின்றேனா என்ற உணர்வுகளை எங்களுக்கு பிரதிபலிக்கின்றது. இப்படி இந்த தொழுகையுடைய ஒவ்வொரு விடயங்களும், தக்பீரத்துல் இஹ்ராம் என்கின்ற ஆரம்ப தக்பீரில் நுழைகிறோம், அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ் மிகப்பெரியவன். பர்லு தொழுகையில மாத்திரம் 110 தடவைகள் நாங்கள் அதை மொழிகின்றோம். அதிலே நாங்கள் எல்லாவற்றையும் விட எனக்கு மிகப்பெரியது அல்லாஹ்வுடைய அழைப்புத்தான் என்ற அந்த சக்தியை நாங்கள் அந்த தாரகை மந்திரத்தை மொழிகின்றோம். இப்படி பல்வேறு விடயங்கள் இந்த தொழுகையினூடாக எங்களது உள்ளச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிகளாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் புனிதமான மாதங்கள் ஒன்றாக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலேய சைத்தானிய சக்திகளிலிருந்து எங்களை நாங்கள் மீட்டுக்கொள்வோம். இன்று மார்க்கத்தை பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உள்ளங்கையிலே நெருப்பு திரளை வைத்துக் கொண்டிருப்பது போன்றிருக்கும் மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது. அத்தகைய ஒரு அபாயகரமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முந்தி பாவங்களை தேடி செல்ல வேண்டும், இன்று பாவங்கள் ஒவ்வொரு வீடுகளையும் தட்டி கொண்டிருக்கின்ற ஒரு அபாயகரமான சூழலில் இருக்கின்றோம். சொல்கிறார்கள், இந்த காலத்தை நபிமாருடைய காலத்தை விடவும் மிகவும் மோசமான ஒரு காலம். ஏனென்றால் நபிமார்கள் அங்கு ஒவ்வொரு பாவத்துக்கு எதிராக தான் செயற்பட்டார்கள். ஆனால் நாங்கள் வாழ்கின்ற காலம் எல்லா பாவங்களும் அப்படியே கோலச்சுகின்ற அரசு அங்கீகாரத்துடன் நிரம்பெறுகின்ற ஒரு அபாயகரமான சூழலில் இருக்கின்றோம். எனவே இந்த ரஜபுடைய மாதத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், யா அல்லாஹ், என்னுடைய மரணம் நல்ல மரணமாக அமைந்து விட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வேளையிலே இருந்த நேரத்திலே என்னுடைய மரணம் வந்து விட்டால் அல்லாஹு தாலாவை நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவன் எந்த நிலையிலே மரணிக்கிறானோ அந்த நிலையிலே தான் அவன் எழுப்பப்படுவான் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த ரஜபுடைய மாதம், புனித மாதம், எங்களை வர இருக்கின்ற ரமலானுக்கான ஆயுத்தமாக கொண்டு நாங்கள் எங்களது இந்த ரஜப் மாதம் தருகின்ற மிக பிரதான படிப்பினை தொழுகையாக இருக்கின்றது. எனவே அந்த தொழுகை விஷயத்திலே நாங்கள் தொழுகின்ற மனிதர்கள் உள்ளச்சமாக தொழுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வோம். தொழாத மனிதர்களை நாங்கள்
பள்ளிகளோடு உடைப்போம், அவர்களுக்கு இத்தகைய விஷயங்களுடைய பாரதூரங்களை உணர்த்துவோம். அதனூடாக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே நல்ல பாக்கியங்களை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்து புனித ரமலானை அடைய பெற்று அதிலே 100% நன்மைகளை பெற்றுக் கொள்கின்ற அடியார்களில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஃபித்தாரீன். என் அன்பார்ந்த உறவுகளே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். தவறாது நோட்டிஃபிகேஷன் பெல்லினை அழுத்தி ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவோடு இன்ஷா அல்லாஹ் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.